Hi Galaxy families, welcome to my channel. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். டீம் இன்றைக்கி நான் சேனலில் பார்க்க போகிறது இது ஒரு பஸர் டாஸ்க் தான். இது பஸரில் 5வது மாடல். சரிங்களா? சேம் மெத்தடு, நமக்கு ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறது மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டாஸ்க் வந்து டவுன்லோடு தி ஆப் அண்ட் ரெஜிஸ்டர் வித் இமெயில் ஆர் கூகுள் அப்படிங்கிற டைட்டில் போட்டிருக்கும். பாயிண்ட் வந்து 1330. சரிங்களா? ஸோ இந்த டாஸ்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஏன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வரும், அதை பார்த்துக்கோங்க. இதில் சாம்பிள் ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். உங்களுக்கு வந்து இது ரெஃபரல் கோடு தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் இந்த டாஸ்க் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பஸ்ஸர் டாஸ்க் பண்ணியிருப்போம்ல, அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தான் அந்த டாஸ்க்கை பண்ணணும். ஓகே, இப்போது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அகைன். ஓகே, இப்போ கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து இது பண்ணிக்கலாம். மெயில் ஐடி இது புதுசு தான் கொடுக்கணும்ல, நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி அகைன் கொடுக்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து இந்த பஸரை பொறுத்த வரைக்கும் வைக்கிற ப்ரூஃப் மட்டும் மாற்றி வைக்க வேண்டியிருக்கும். சேம் ப்ரூஃபு எல்லா இதுக்கும் வச்சோம்னா மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணுறான். ஸோ அந்த ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறது மட்டும் தான் சேஞ்சஸ் வரும். சரிங்களா? ஸோ ஓகே, மெயில் ஐடி கொடுத்து கனெக்ட் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க. வந்தது எப்பயும் போல் நீங்கள் வந்து 2-3 ரீல்ஸுகள் வந்து நீங்கள் அதில் வியூ பண்ணி பார்க்கணும். சரிங்களா? சின்ன ஒரு மூமெண்ட்டுக்காக ரீல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் கொஞ்சம் காயின்ஸும் கலெக்ட் ஆகும். சரிங்களா? அது எல்லா பஸர் டாஸ்க்கும் நீங்கள் பண்ணிடுங்க. ஓகே, இதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து 1330 பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரெஃபரல் கோடு தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ஸ்க்ரீன்ஷாட் தான் வைக்கணும். இதில் வந்து உங்களோட அந்த ஷேர் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? மேலே ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஷேர் ப்ரொஃபைல் வரும். சரிங்களா? ஸோ அந்த ஷேர் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த ரெஃபரல் லிங்க் பேஜ் வரும். ஓகே, ஷேர் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜ் வருது இல்லையா? நீங்கள் யாருக்கா ஷேர் பண்ண போகிறீங்களா உங்களோட ரெஃபர் கோடுன்னு கேட்குது. ஸோ இதை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம், இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. உங்களோட இந்த ப்ரொஃபைல் நேம் இருக்குல்ல, அதை வந்து டெக்ஸ்ட் குரூப்பில் கொடுத்துருங்க. இந்த ப்ரொஃபைல் நேம், சரியா? அட்டு இல்லாமல் ப்ரொஃபைல் நேம் கேலக்ஸி ஆதர்ஷன் இருக்கு இல்லையா? அந்த நேம் தான் இந்த டாஸ்க் வைக்கிறோம். ஸோ அதே மாதிரி உங்களோட பஸரில் என்ன நேம் இருக்கோ, மேலே ப்ரொஃபைல் நேம் இருக்கோ, அதை தான் இங்கே டெக்ஸ்ட் குரூப்பில் வைக்கணும். ரெஃபரல் கோடு உள்ள பேஜை ஸ்க்ரீன்ஷாட்டாக வைக்கணும். ஓகேவா? ஸோ கவனமாக ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டில் இருக்கும் என்னென்ன ஸ்க்ரீன்ஷாட் வைக்கணுங்கிறத வீடியோ பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வச்சா மட்டும்தான் அப்லோட் ஆகும். ஸோ இந்த பஸர் 1330 வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் இதான் வைக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் குரூப்பில் வந்து அந்த ப்ரொஃபைல் நேம், சரியா? யூசர் நேம் கிடையாது, ரெஃபரல் லிங்க்கும் கிடையாது, மெயில் ஐடியும் கிடையாது. 1330 இந்த டாஸ்க்கு வந்து ப்ரொஃபைல் நேம், ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு அப்லோட் இமேஜை பார்த்துக்கிங்களா? ஸோ ரெஃபரல் லிங்க் தர்ற மாதிரி, ஆனால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் வைக்கணும். சரிங்களா? ஸோ இந்த டாஸ்க்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சா மட்டும் தான் அப்லோட் ஆகிருக்கு. ஸோ இதை எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.